வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே.ஆர். ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வணக்கம் மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடமான கடகராசிக்குள்ளர அதிசாரமாக சென்று கொண்டிருந்த குரு பகவான் சற்றே திரும்பி நவம்பர் 12 அன்று 4ஆம் இடமான மிதுன ராசியை நோக்கி நகர்கிறார். அப்படி நகரும்போது மண், வாகனம் போன்ற விஷயங்கள் மட்டுமில்லாமல் தாயார் வழி சொந்தத்திலே கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் எச்சரிக்கையாக வார்த்தைகளை பயன்படுத்துவது நல்லது. தேவையில்லாமல் எல்லாருக்கூடையும் சண்டை போட்டு பூர்வ புண்ணிய மனத்தை அடித்துக்கொள்வது தப்பு. அது மட்டும் இல்லை, மண், வாகன யோகங்களிலே சில மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள். சிலவங்க பழைய காரை கொடுத்துட்டு புதிய கார் வாங்கிறது, வீடுகளை மாற்றுவது, வீடுகளை ரிப்பேர் செய்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களிலே உண்டு. உங்கள் ராசிக்குள்ளரே இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்க்க போகிறார். அதனாலே மனதிலே என்ன ஓட்டங்கள், நிறைய கவலைகள் குறைய ஆரம்பிக்கும். உங்கள் ராசியின் 11ஆவது இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார். ஆனால் லாபம் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. தன்னுடைய பார்வையை உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஏற்படுகிறார். கொஞ்சம் நிலைப்பாட்டை மாற்றி நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் கொஞ்சம் நல்லதை காக்கும். தர்மம் தலைகாக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படிப்பட்ட விஷயத்தை நல்லா மனசில் வைத்துக்கொள்ளுங்கள். எவ்வளோ தூரம் நீங்கள் தான தர்மங்கள் செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அழகாக அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.